நாம தான் மொத்தமா கடல் வான் தரை எல்லாம். நீ என்ன வான்ல நான் வந்தவன தமிழ்நாடு விண்ணூர்தி கழகம்னு ஒண்ணு தொடங்கி தமிழ்நாடு இப்ப சொல்றல கொழும்பு ஏர்போர்ட் கொழும்பு எல்லாரும் இன்னைக்கு ஒரு முதலாளி நடத்தும் போது தமிழ்நாடு அரசு விண்ணூர்தி நடத்தக்கூடாதடா சொல்ற. சீமான் வந்தா சினிமா எடுக்கிறேன் ஏன்டா சாரா எங்க ஜீவிக்கிற திரைப்படம் எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு தொடங்குவேன். மிக புகழ்பெற்ற இலக்கிய இயக்குநர்களை எல்லாம் குழுவிலே நியமிப்பேன். சிறந்த படைப்பை கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. அதுக்காக நாட்டையே ஆள தகுதி வந்தது நினைப்பது அறிவுகட்ட மடமை. என்னை உடனே மடக்கிறான். நீனு திரைத்துறையில் இருந்தான வந்தா நான் திரையிலிருந்து வந்தனா சிறையிலிருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவா. சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையிலிருந்து வந்தேனா? நான் வந்தவனே முதலமைச்சர் சொல்லலையே. 15வது ஆண்டில் 5வது முறை 4 முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் துணிந்து மறுபடியும் தன் மக்களை நம்பி 5வது முறையும் தனித்து போட்டி என்று களத்தில். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி முழுமையாக என் மண்ணையும் மக்களையும் காதலித்து நேசித்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்போதுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசுவது உண்டு. இப்படி இருக்க சூழல்ல தற்போது பேசியுள்ள சீமான் அவர்கள், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா தமிழ்நாடு விண்ணூர்தி கழகம் அப்படின்றத தொடங்குவேன், அப்புறம் தமிழ்நாடு திரைப்பட கழகம் அப்படின்றத தொடங்குவேன். திரையில இருக்கவங்க எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்கணும், அவங்களோட திறமைக்கு மதிப்பு கொடுக்கணும், அது நம்மளோட கடமை. ஆனா சினிமால நடிக்கிறதுனால நாட்டையே ஆளக்கூடிய தகுதி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது மடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே என்னையும் சொல்றாங்க, நீயும் சினிமால இருந்து தான் வந்த அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நான் அரசியலுக்கு சிறையில இருந்து வந்தனா இல்ல திரையில இருந்து வந்தனா சொல்லுங்க. நான் சிறையில இருந்து தான் வந்தேன், திரையில இருந்து வரல. 15 ஆண்டுகள் நாங்க தனித்தே போட்டிட்டு இருக்கோம். தொடர்ந்து 4 முறை தோற்ற போதும் கூட 5வது முறையாக என்னை நம்பி இருக்க மக்களுக்கு நான் தனித்தே போட்டியிட தயாரா இருக்கேன். ஒரு தலைவன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு.